இப்போ நம்ம வந்து மின்னல் மேடத்தை தான் பார்க்க போனோம். ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப மாதம் கழிச்சு வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி என்ன அப்படின்னா சென்னா பண்ண போகிறாங்களா. இதை பாருங்கள், ஆனியன் ரெடியாக இந்த பக்கம் வதங்கின்னு இருக்கு. மின்னல் மேடத்தை பார்க்கலாமா? வாங்க. மின்னல் மேடம், மின்னல் மேடம் இப்படி பாருங்க. தெய்வீக சிரிப்பையா. அது பாருங்க, கத்திரிக்காய் இது தக்காளி நறுக்கின்னு இருக்காங்க. இந்த பக்கம் பூண்டு நறுக்கியாச்சு. இந்த பக்கம் சென்னா ரெடி. குயிக் பார்க்கலாம். இதை பாருங்க, அதாவது வேலையிலேயே கருத்தாக இருக்காங்க. டீயை குடிங்கன்னு சொன்னோம், குடிக்க மாட்டேன், இதை முடிச்சுட்டு தான் நான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை பாருங்க, அதால் டீ வந்து அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஆனால் நாங்களாம் யாரும் வெயிட் பண்ணக்கூடாது, ஈஸியாக நாங்கள் காத்துட்டுருக்கோன்றதுக்கோசரம் எங்களுக்கோசரம் சின்சியராக ஒர்க் பண்ணுறாங்க. பாருங்கள் பாருங்கள், பாவன் டீயை கூட குடிக்காம டீ ஆறுது. வாமா வாமான்னு கூப்பிடுது, வரமாட்டேன்னு இங்கே தக்காளி நிற்கின்னு இருக்காங்க. பாருங்கள், இப்படிலாம் பண்ணலாமா? பண்ணக்கூடாது இல்லை. வரும்போதே கண்ணை கசகினாங்க. என்ன அப்படி சப்பாத்தி மாவு ரெடி ஆகிட்டு இருக்கு. இதில் வந்து இஞ்சியும் போட்டிருக்காங்க. இஞ்சி போட்டிருக்காங்க, பூண்டு தக்காளி போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெயும் அதில் விட்டுருக்காங்க. இந்த பக்கம் தனியாக வந்து வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. ப்ரௌன் கலர் வரா மாதிரி வதங்கணுமா. அதால் இந்த பக்கம் இது தனியாக ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த பக்கம் இது தனியாக ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மின்னல் மேடம் வந்து கொத்தமல்லிலாம் ரெடி பண்ணி வச்சுட்டுருக்காங்க. அடுத்தது என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். பேசினே எங்களுக்கு இங்கே சப்பாத்தி ரெடி ஆயாச்சு. ஒரு சப்பாத்தி ரெடி, ஃபுல்கா. அதை பாருங்கள், ரெடி ஆயாச்சு. இந்த பக்கம் பேசினேன், அந்த பக்கம் வேலை. வாய் பேசினே இருக்கு, கை வேலை பண்ணினே இருக்கு. சூப்பர். அதை பாருங்கள். இப்போ அந்த வெங்காயம் பூண்டு இஞ்சிலாம் போட்டிருக்காங்கல்ல, அதில் உப்பு போட்டிருக்காங்க. சென்னையில் ஆல்ரெடி வந்து உப்பு போட்டு வெந்து போயாச்சு. அந்த தண்ணியை மட்டும் ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம எடுக்க போகிறோம். என்ன கண்ணை கசக்கின்னு இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் அழுதுட்டாங்க. ஏங்க அழறீங்க? ஒன்றும் இல்லை, அதனோட ரீசன் இதுதான், தக்காளி தான். இந்த பக்கம் என்ன பண்ணிட்டாங்க, இன்னொரு கடாய் போட்டு அதில் தக்காளி பூண்டு போட்டு இந்த பக்கம் இது வதங்கின்னு இருக்கு. இந்த பக்கம் வந்து வெங்காயம் மட்டும் வதங்கின்னு இருக்கு. சரியா? அடுத்தது அதில் வந்து அந்த தக்காளி பூண்டு போட்டதில் கொஞ்சம் ஆயில் விட்டுருக்காங்க. ஃபுல்கா சப்பாத்தி ரெடி, தயார். நிறைய கோயிலாம் போடுவீங்க பார்த்தேன். கோயில் இதில் பார்க்கலாம். சூப்பர் சூப்பர், தேங்க்யூ தேங்க்யூ. இப்போ ஆதி திருவரங்கம் போட்டிருக்கேன் பாருங்கள். அப்படியா? பார்க்கலாம். ஆமாம், ரொம்ப அதாவது எப்படின்னா ஸ்ரீரங்கத்துக்கு முன்னாலேயே வந்த கோவில் அது. அப்படியா? ஆமாம், ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ தான் கும்பாபிஷேகம், ஜூன் மந்த்து தான் கும்பாபிஷேகம் நடக்க போகிறது. பாருங்கள், நாங்கள் அன்றைக்கி போயிருக்க அன்றைக்கி தான் தேர் வெள்ளோட்டம் அன்னைக்கு. ஆமாம், சின்ன ஊர் தான், ஆனால் நல்லா இருக்கு, கிராமம். அது ஆக்சுவலாக அவர் சொன்னது அப்படிதான். நிறைய பழமை வாய்ந்த கோவில் அது. இங்கே வந்து என்ன சொல்றதுன்னா ஆனந்த கோலத்தில் இருப்பார், சந்தோஷ கோலத்தில் இருப்பார். அங்கே வந்து தியான கோலத்தில் இருப்பார். போயிட்டு வரவே தான் அதை வந்து எனக்கு தெரிஞ்சிக்க முடிஞ்சது நிறைய விஷயங்கள். இங்கே ஸ்ரீதேவி, பூதேவி, அப்புறம் வந்து கருடாழ்வார், அப்புறம் வந்து பிரம்மா, எல்லாருமே இதில் இருக்காங்க. சென்னையில் ஏதாவது கோயில் போட்டுருங்க. பிரச்சனை இருந்தா கல்யாணம் திருவிடந்தையா? திருவிடந்தை இங்கே தான் இருக்குது, ஈஸியாக கிட்ட இருக்குது. அப்படியா? கல்யாணம் ஆகாதவளுக்குலாம் அங்கே போயிட்டு வந்தால் முட்டுக்காடுக்கு முன்னாடி. அதான் நான் போயிருக்கேன். நித்திய கல்யாணம். கரெக்ட், நித்திய கல்யாண பெருமாள். அது நான் போயிருக்கேன். திருவிடந்தை அது பழங்காலத்து கோயில். ஆமாம், கல்யாணம் ஆகாதவெல்லாம் அங்கே போயிட்டு கழுத்தில் மாலை போட்டு. ஆமாம், அந்த மாலையை கொண்டு போய் கொடுக்கணும் கல்யாணம் ஆனதுக்கு. ஆமாம், ஒரு விஷயம் கழிச்சு நாங்கள் நடுவில் எங்களோட கதையை நாங்கள் பேசிட்டுருக்கோம். இந்த விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நிறைய விஷயங்கள் போடுறீங்க, நல்லா இருக்கு அப்படின்னாங்க. அந்த விஷயத்தெல்லாம் நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம். மோர் இதில் போடுவீங்க, மோர் உப்புமா போடுவீங்க. மோர் உப்புமா இதெல்லாம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்கும். இதில் வந்து நம்ம வேக வச்சிருந்தோம் இல்லையா, தக்காளி பூண்டு இஞ்சி எல்லாத்தையும் போட்டு அரைச்சி
இந்த வெங்காயம் வதக்கினதில் கொட்டியிருக்காங்க. இந்த பக்கம் சென்னா மசிச்சு வச்சுருக்காங்க. இப்போ அதையும் கொட்டியாச்சு. அதை பாருங்கள், சூப்பர். இதை அப்படியே கலரி விடுவோமா நம்ம? அதை பாருங்கள், பாதி மசிச்சு பாதி மசிக்காமல் அப்படியே வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது பார்க்கவே. அடுத்தது இதில் என்னென்ன ஆட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பாதி மசிக்கணும், பாதி மசிக்காமல் இருக்கணும் சென்னா, அப்போ தான் நல்லாயிருக்கும். அடுத்தது இப்போ இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா? இது என்ன பொடி? ஜீரகத்தூள். ரொம்ப கிடையாது, ஜீரகத்தூள் லைட்டாக போடணுமா, அவ்வளோதான். எப்படி போட்டாங்க பாருங்கள். அடுத்தது மிளகாத்தூள், அதுக்கு காஷ்மீரி சில்லி பவுடரா? ஆமாம், காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம். அதுக்கப்புறம் இது தனியாத்தூள். சென்னா மசாலா தான் போடுறேன். இன்னைக்கு சென்னா மசாலா போடாமல் போடுவேன், லாஸ்ட்டாக போடுவாங்க. இது ஃபஸ்ட்டு இந்த தனியாத்தூள், மிளகாத்தூள், அதுக்கப்புறம் நம்ம என்ன தூள் போட்டோம், ஜீரகத்தூள், அதெல்லாம் போட்டு கொஞ்சம் கொதிச்சோன்னா தான் கரம் மசாலா பவுடர் போட போகிறாங்கன்னா. நான் போட மாட்டிங்களான்னு கேட்டேன். இல்லை போடுவோம் அப்படின்னாங்க. இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக போடணுமா. போட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த கரம் மசாலா பவுடரை ஆட் பண்ண போகிறோம். இது ரொம்ப காரம்லாம் இருக்கவே இருக்காது. இப்போ இந்த சென்னாலேயே ஆல்ரெடி உப்பு இருக்குது. இதுக்கு ஏற்ற மாதிரி தான் உப்பு லாஸ்ட்டாக போடுவாங்க. இப்போ வந்து கரம் மசாலா இல்லையா, சென்னா மசாலா, அதை பாருங்க. அப்போ கரம் மசாலா வேண்டாம், வேண்டாம், சென்னா மசாலாவே போட்டாங்க. 3 ஸ்பூன். 6-7 பேர் சாப்பிட்றதா இருந்தால் 3 ஸ்பூன் போடலாம் அப்படின்னு. பெரிய ஸ்பூன். ஓகே, போட்டு அதையும் போட்டு கலரிடலாம். சென்னா மசாலா ரெடிமேட் மிக்ஸ் இருக்கு இல்லையா, அதை எடுத்து போட்டாங்க. கரம் மசாலா வேணாலும் போட்டுக்கலாம் தனியாக. அதுக்கப்புறம் இப்போ இதில் வந்து பட்டர் டேஸ்ட்டுக்கு வந்து ஒரு க்ரீமினஸ் வரதுக்கோசரம் இப்போ வந்து அந்த பட்டர் போட போகிறாங்க. அதை பாருங்க, அவ்வளோதான். இதுதாங்க இந்த சீக்ரெட். லாஸ்ட்டாக அவங்க போட்டாங்க பார்த்தீங்களா பட்டர், அதுதான் இதில் சீக்ரெட். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொத்தமல்லி, அவ்வளோதான். சென்னா மசாலா தயார். உப்பு அதுக்கப்புறம் நீங்கள் அடிஷ்னலாக ஆட் பண்ணிங்களா? லாஸ்ட்டாக தான் போட போகிறாங்க ஃபைனல். ஆமாம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஓகே ஓகே ஓகே, அவ்வளோதான். ஒரு பிஞ்சு போட்டாங்க பாருங்க, அவ்வளோதான். இதை கலரி விட்டாச்சு. சென்னா ரெடி. சப்பாத்தி சென்னா ரெடி. லாஸ்ட் இது என்ன போடுறீங்க? கஸ்தூரி மேத்தி, அதாவது காய்ந்த வெந்தய கீரை. அதை நல்லா கையில் கசக்கி அப்படி அதில் போடுறாங்க பாருங்க. இது போட்டாலே அவ்வளோ ஒரு ஃப்ளேவர் வருங்க. நீங்கள் இந்த கஸ்தூரி மேதி கூட கடையில் வாங்கலைன்னா கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள், சாதாரணமாக வெந்தயக்கீரை வாங்கிட்டு வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு நல்ல வெயிலில் காய வச்சுருங்க. இந்த வெயிலுக்கு அதுவே நம்ம வீட்லேயே வந்து ஹோம்மேடு இந்த கஸ்தூரி மேத்தி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஓகேவா? கடையில் போய் வாங்கணும்னு இல்லை. இப்போ வெந்தயக்கீரைலாம் எடுத்துன்னு வரவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா வெந்தயக்கீரை ரெடி ஆகிடும். நம்ம வெந்தயக்கீரை வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாம். சென்னா தயார், சுட சுட தயார். வாங்க சாப்பிட்லாம் எல்லாரும். சப்பாத்தி ரெடி. எங்கள் மின்னல் மேடம் அழகாக பண்ணி முடிச்சிட்டாங்க பாருங்கள், சூப்பர். இவங்களுக்கு நான் திருஷ்டி சுற்றி போட போகிறேன் இன்னைக்கு. அப்படி நின்று சப்பாத்தி ரெடி ஆயாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து சப்பாத்தி சென்னா. சிஸ்டர்ஸ் கிராஸில் நின்று எடுங்க, வெளிச்சம் கிடைக்கும்னு எனக்கு டைரக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே நான் கரெக்டாக எடுக்கிறேன் பாருங்கள். சூப்பர், நல்லாயிருக்கு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனல் பத்மாஸ் ஆல் இன் ஆல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். பாய். இதே மாதிரி அடுத்த ஒரு vlogல மீட் பண்ணலாம்.
நம்மளோட சென்னா சப்பாத்தியோட என்ன சொல்றது டைரக்ஷன் எல்லாமே இவங்க தான். சூப்பர், நல்லா பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ.